வாழ்க்கையை நான் ஓட்டணும். இதை வைத்து ஆண்டவரே மற்றவங்களுக்கு நீங்க நல்லது கொடுத்துருந்தீங்கன்னா அவங்களுக்காக நான் சந்தோஷப்படணும், நான் வைத்தறிச்சல் படக்கூடாது அப்படின்றது கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோங்க. ಈ ಕಥೆಯಿಂದ ನಾವು ಏನು ತಿಳ್ಕೋಬೇಕು, ನನಗೆ ದೇವರು ನೀನು ಎಷ್ಟು ಕೊಟ್ಟಿದೆಯೋ ಅದರಲ್ಲಿ ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ನಡೆಸಬೇಕು, ಅಥವಾ ಬೇರೆಯವರಿಗೆ ಎಷ್ಟು ಕೊಟ್ಟಿದೆಯೋ ಅದನ್ನು ನಾಡಿ ನಾನು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಪಡಬಾರದು ಎಂಬುದಾಗಿ. அது குறித்து இன்னொரு கதை இருக்கு. லூக்கா 19வது அதிகாரத்துல ஒரு காரியம் இருக்கு. ಲೂಕ 19ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಸಾಮ್ಯ ಇದೆ. ಅದರ ವಿಚಾರವಾಗಿ அங்க என்ன பண்றாரு, இங்க ஒரு எஜமான் ஒரு வேலைக்காரனுக்கு சில வேலைக்காரங்களுக்கு சில காரியங்களை கொடுக்கிறார். ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡಬಹುದು, ಒಂದು ಯಜಮಾನ ಬಂದು ತಮ್ಮ ಕೆಲಸದವರಿಗೆ ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕೊಡ್ತಿದ್ದಾನೆ. என்ன கொடுக்கிறாரு, ಏನ್ ಕೊಡ್ತಿದ್ದಾರೆ இங்க பாருங்க. ஒருத்தனுக்கு ஒரு காசா, அது என்ன போட்டிருக்கு பைபிள்ல, லூக்கா 19ல ಲೂಕ 19ನೇದಲ್ಲಿ ಏನಂತ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, 16வது வசனம் படிங்க. 16வது வசனம், 16ನೇ ವಚನವನ್ನು ಓದಿ. லூக்கா 19:16. ಲೂಕ 19:16ನೇ ವಚನ. அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். 10, ஒருத்தனுக்கு 10 ராக்கள் கொடுக்கிறாரு, இன்னொருத்தனுக்கு 5 ராக்கள் கொடுக்கிறாரு, இன்னொருத்தருக்கு 1 ராக்கள் கொடுக்கிறாரு. ಒಬ್ಬರಿಗೆ 10 ಹಣ, ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ 5 ಹಣ, ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ 1 ಹಣವನ್ನು ಕೊಡುವುದನ್ನ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. அவன் 10 இருக்கிறவன் பண்றான், என்ன பண்றான், இன்னும் 10 சம்பாதிக்கிறான். 10 ಇದ್ದವನು ಇನ್ನೊಂದು 10 ಸಂಪಾದನೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಬರ್ತಿದ್ದಾನೆ. அப்ப அவனுக்கு 10 ஊருக்கு நீ தலைவனாவு போ அப்படின்னு ஆண்டவர் கொடுக்கிறாரு. ನೀನು 10 ಊರಿಗೆ ಯಜಮಾನನಾಗಿರು ಎಂಬುದಾಗಿ ಆತನಿಗೆ ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಡ್ತಿದ್ದಾರೆ. 5க்கு இருக்கவன 5 சம்பாதிக்கிறான். சோ அவனுக்கு என்ன ஆகுது, திருப்பಿ 5 ஊர்களுக்கு தலைவராக்குறாரு. 5 ಇದ್ದವನಿಗೆ ಮತ್ತೊಂದು 5ಅನ್ನು ಅವನು ಸಂಪಾದನೆ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ. ಆದ ಕಾರಣ ಇನ್ನೊಂದು 5 ಊರಿಗೆ ನೀನು ಯಜಮಾನನಾಗಿರು. அந்த ஒரு காசு இருக்கிறவன் என்ன பண்றான், ಒಂದು ಹಣ ಇದ್ದವನು ಏನ್ ಮಾಡ್ದ, அப்படியே வச்சிருக்கான், ಹಾಗೇನೆ ಬಚ್ಚಿಟ್ಕೊಂಡ. உடனே அந்த எஜமான் வராரு. ಆ ಯಜಮಾನ ಬರ್ತಿದ್ದಾರೆ. வந்துட்டு அவன்கிட்ட இருந்த ஒரு இதையும் புடுங்கி அந்த 10 இருந்தவன்ட்ட கொடுத்துறாரு. ಆ ಇದ್ದಂತ ಒಂದು ಹಣವನ್ನು ತೆಗೆದು 10 ಇದ್ದವನ ಹತ್ರ ಬಳಿಗೆ ಕೊಟ್ಬಿಡ್ತಿದ್ದಾರೆ. சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், ಇದನ್ನ ನಾವು ಏನ್ ತಿಳ್ಕೊಳ್ತೀವಿ, ஆண்டவர் நம்மளுக்கு ஒருத்தருக்கு 1 கொடுத்திருப்பாரு, ஒருத்தருக்கு 1 கொடுத்திருப்பாரு, ஒருத்தருக்கு 5 கொடுத்திருப்பாரு, இன்னொருத்தருக்கு 10 கொடுத்திருப்பாரு ஆண்டவர். ಒಬ್ಬರು ಒಂದೊಂದು ತರವಾದಂತ ದೇವರು ಕೊಟ್ಟಿರ್ತಾರೆ. ಒಬ್ಬರಿಗೆ 5 ಕೊಟ್ಟಿರ್ಬೋದು, 1 ಕೊಟ್ಟಿರ್ಬೋದು, 10 ಕೊಟ್ಟಿರ್ಬೋದು. ஆண்டவர் ஒருத்தர் மாதிரி ஆண்டவர் எல்லார்ட்டையும் ஆண்டவர் 10 எதிர்பார்க்கல. இப்ப என்கிட்ட 1 கொடுத்திருக்காரனா அந்த ஒரு இதுல நான் உண்மையா இருக்கிறேனா அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ಎಲ್ಲರ ಹತ್ರನೂ ದೇವರು ಒಂದು ಕೊಟ್ಟವನ ಹತ್ರನೂ 10 ಅಪೇಕ್ಷೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಿಲ್ಲ. ಯಾರ 1 ಕೊಟ್ಟವನ ಹತ್ರ ಒಂದೇನೇ ಅಪೇಕ್ಷೆ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு ஊழியத்துல இருக்கலாம், இல்ல குடும்பத்துல இருக்கலாம், உங்களுக்கு ஒரு சின்ன ஒட்டாரம் ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்கலாம். இதுல நீங்க உண்மையாய் ஊழியத்தை செய்றீங்களா, இதுல நம்ம உண்மையா இருக்கிறோமா, நம்மகிட்ட ஆண்டவர் இன்னைக்கு ஒரு 10 ரூபாய் தான் பணம் கொடுத்துருக்கலாம், அந்த 10 ரூபாயில நான் உண்மையா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன், அதான் ஆண்டவர் பாக்குறாருங்க. ನಮ್ಮಲ್ಲಿ ದೇವರು 10 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟಿರ್ಬೋದು, ಒಂದು ಸಣ್ಣದಾದ ಒಂದು ಗುಂಪನ್ನು ಕೊಟ್ಟಿರ್ಬೋದು, ಅದನ್ನು ನಾವು ಹೇಗೆ ನಿಭಾಯಿಸ್ತೀವಿ, ಹೇಗೆ ನಾವು ಚಲಾಯಿಸ್ತೀವಿ ಎಂಬುದಾಗಿ ಅದರಲ್ಲಿ ನಿಷ್ಠಾವಂತರಾಗಿದ್ದೀವಾ ಅದನ್ನೇ ದೇವರು ನೋಡ್ತಿದ್ದಾರೆ. சோ ஆண்டவர் சின்னதுல உண்மையா இருக்கிறவனுக்கு அதிகமாய் கொடுக்கிறது நம்ம தேவன். ನಾವು ಸಣ್ಣದರಲ್ಲಿ ನಿಷ್ಠಾವಂತರಾಗಿದ್ದವರಿಗೆ ಅನೇಕದರಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಅಧಿಕಾರಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸ್ತಾನೆ. அதை விட்டுட்டு ஐயோ எனக்கு 1 தான் கொடுத்திருக்காரு பார், அவனுக்கு பார் 10 கொடுத்திருக்காரு, அவனுக்கு பார் 5 கொடுத்திருக்காரு அப்படி நம்ம மத்தவங்களை பார்த்துட்டு, மத்த சொந்தக்காரர்களை, மத்த கூட வேலை செய்யறவங்கள, இல்ல கூட படிச்சவங்க கிட்ட எல்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது நம்மளுக்கு கொடுத்த இதை நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்க நம்மளால இயலாம போயிருது. ನಾವು ಜೊತೆ ಓದ್ದವರು ಇರ್ಬೋದು, ಅಥವಾ ಸ್ವಂತದವರಾಗಿರ್ಬೋದು, ನಿಮ್ಮ ಬಂಧು ಬಳಗ ಇರ್ಬೋದು, ಅವನಿಗೆ ಇಷ್ಟು ಕೊಡ್ತಾವ್ರಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ನೋಡುವಂಥದ್ದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ರಲ್ಲಿ ನೀವು ಅತೃಪ್ತಿಯಾಗಿರ್ತೀರಾ. ஸோ ஆண்டவர் அன்னைக்கு கல்கட்டா போயிருந்தேன். ನಾನು ಒಂದು ದಿವಸ ಕಲ್ಕತ್ತಾ ಹೋಗಿದ್ದೆ. கல்கட்டா போயிருக்கும்போது மதர் தெரசாவோட ஒரு வீட்டில் நிறைய பொருட்கள்லாம் வச்சிருந்தாங்க. அதில் ஒரு சின்ன ஒரு இது பார்த்தேன். ஒரு அந்த அம்மா எழுதியிருந்தாங்க ஒரு காரியத்தை, அதை குறித்து நான் பார்த்தேன். ನಾನು ಮದರ್ ತೆರೇಸಾ ಅವರ ಮನೆಗೆ ಹೋಗಿದ್ದೆ. ಅವರು ಉಳಿದಂಥ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೋಲ್ಕತ್ತಾದಲ್ಲಿ ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಸಣ್ಣದಾದಂಥ ಒಂದು ಲಿಖಿತವನ್ನು ಬರೆದಿಟ್ಟಿದ್ದರು. நான் படிக்கிறேன் பாருங்க, ಅದನ್ನು ನಾನು ಓದ್ತೀನಿ ನೋಡಿ. God has not called me to be successful, God has called me to be faithful. ನಾನು ವಿಜೇತನಾಗಿರಲಿಕ್ಕಾಗಂತೆ ದೇವರು ನನ್ನನ್ನು ಕರೆದಿದ್ದಿಲ್ಲ, ನಾನು ನಿಷ್ಠಾವಂತನಾಗಿರಲಿಕ್ಕಾಗುವಂತೆ ದೇವರು ನನ್ನನ್ನು ಕರೆದಿದ್ದಾನೆ. தேவன் என்னை சக்சஸ்ஃபுல்க்கு என்னது ஜெயசாலி ஆகணும் அப்படின்னு என்னை அழைக்கவில்லை, தேவன் என்னை உண்மையுள்ளவனா இருக்க வேண்டும் என்று தான் அழைத்திருக்கிறார். ನಾನು ಜಯಶಾಲಿಯಾಗಿ ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ನನ್ನನ್ನು ಕರೆದಿಲ್ಲ, ನಾನು ನಿಷ್ಠಾವಂತನಾಗಿರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಕರೆದಿದ್ದಾರೆ. ஸோ நம்ம கொடுத்துருக்கிறதுல, உங்களுக்கு கொடுத்துருக்கிற படிப்புல, உங்களுக்கு கொடுத்துருக்கிற நேரத்துல, உங்களுக்கு கொடுத்துருக்கிற குடும்பத்துல, உங்களுக்கு கொடுத்துருக்கிற நண்பர்கள்ல நம்ம உண்மையுள்ளவர்களா இருக்கிறோமா, அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ನಾವು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂಥ ಜವಾಬ್ದಾರಿ ಇರ್ಬೋದು, ಅಥವಾ ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂಥ ಕೆಲಸಗಳಲ್ಲಿ ನಾವು ನಿಷ್ಠಾವಂತರಾಗಿದ್ದೀವಾ, ಅದನ್ನೇ ದೇವರು ಎದುರು ನೋಡ್ತಿದ್ದಾರೆ. ஸோ ஆண்டவர் நம்மளுக்கு இன்னும் அநேக காரியங்களை நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போம்.
ನಾವು ದೇವರು ನಮಗೆ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಹೇಳ್ಕೊಡ್ತಾರೆ, ನಾವು ಅದಕ್ಕೆ ಗಮನವಿಟ್ಟು ಕೇಳೋಣ. சரி, இன்னும் ஒரே ஒரு காரியம் இருக்கு, அதை சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். இன்னும் 3 காரியம் இருக்கு, அது சொல்ல டைம் இல்ல. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிச்சிடறேன். ಒಂದೇ ಒಂದು